Exercise 4.2, sum number 1. Find the roots of the following quadratic equation by factorization. ஸோ ஒரு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனுக்கான ரூட்ஸை நம்ம ஃபேக்டரைசேஷன் மெத்தட் மூலமாக கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்னன்றதை பாருங்கள். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3x மைனஸ் 10 இஸ் ஈக்குவல் டு 0. இதில் எக்ஸ் ஸ்கொயருடைய கோஎஃபிஷியன்ட் ஏதாவது நம்பர்ஸ் இருக்கான்றதை நம்ம செக் பண்ணணும். இங்கே எக்ஸ் ஸ்கொயருடைய கோஎஃபிஷியன்ட் 1. ஸோ எக்ஸ் ஸ்கொயருடைய கோஎஃபிஷியன்ட் 1 இருக்கிறதால அந்த 1 இன்ட்டு த லாஸ்ட் நம்பர் எனிவே இட் வில் பி மைனஸ் 10. ஸோ ஸ்ட்ரெயிட்டாகவே நான் அந்த 10க்கான ஃபேக்டர்ஸ் என்னென்னன்றதை எழுதிடுறேன். ஸோ 2 5s are 10, 1 10s are 10. அதே மாதிரி 5 2s are 10 1s are vice versa. ஸோ இப்போ இதில் எந்த ரெண்டு நம்பர்ஸை நான் எடுத்து ஆட் பண்ணனா எனக்கு மிடில் டேர்ம் கிடைக்கும், அதே மாதிரி மல்டிப்ளை பண்ணால் என் டேர்ம் கிடைக்கும் அப்படின்றத பார்க்கணும். ஸோ we can choose 2 and 5. 2 5s are 10 வருது. அதே மாதிரி இது ரெண்டுத்தையும் நான் சப்ராக்ட் பண்ணேன்னா எனக்கு -3 வரும். ஸோ -5 + 2 சூஸ் பண்ணிட்டேன்னா எனக்கு -3 வரும். 2 × -5 -10 வரும். ஸோ இதுதான் என்னுடைய ஃபேக்டர்ஸ். ஸோ மிடில் டேர்ம் ஸ்ப்ளிட்டிங் த மிடில் டேர்ம் யூஸ் பண்ணி எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2x மைனஸ் 5x மைனஸ் 10 ஈக்குவல் டு 0. கரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த மிடில் டேர்ம் இப்படி ஸ்ப்ளிட் ஆகிருக்கும். -3x ப்ளஸ் 2x மைனஸ் 5x நம்ம எழுதலாம் இல்லையா. ஸோ இதை தான் நான் ஸ்ப்ளிட்டிங் த மிடில் டேர்ம் அப்படின்னு சொல்லுவேன். இப்போது இந்த ஃபஸ்ட்டு 2 டேர்ம்ஸ்லேருந்து நான் ஒரு எக்ஸை காமன் எடுக்கலாம், ரிமைனிங் x + 2. நெக்ஸ்ட் 2 டேர்ம்ஸ்லேருந்து -5 காமன் எடுத்தோம்னா x + 2 ஈக்குவல் டு 0. ஸோ இங்கே ஒரு x + 2, இங்கே ஒரு x + 2, ஓவரால் ஒரு x + 2 காமன் எடுத்துட்டேன் அப்படின்னா ரிமைனிங் x - 5 ஈக்குவல் டு 0. ஸோ x is equal to -2 and x is equal to 5. ஸோ இதுதான் என்னுடைய ரூட்ஸ். ஸோ ரூட்ஸ் கேட்கறதால x is equal to -2 and x is equal to 5. இப்போ இதே ஷார்ட்கட்டில் நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னா இங்கே நம்ம ரூட்ஸ் கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா, 10க்கான ரூட்ஸ் 2 and -5 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 2 -5 கொடுத்த உடனே இதை 1 மார்க்ஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ டிவைட் பை யூஸ் பண்ணிவிட்டு இங்கே எக்ஸ் ஸ்கொயர் இருக்கு இல்லையா, இந்த ஸ்கொயரை விட்டுடுங்க, ஜஸ்ட் எக்ஸ் மட்டும்தான் இருக்கும். ஸோ எக்ஸை மட்டும் நம்ம எழுதிடணும். இந்த ஸ்கொயரை விட்டுட்டு எக்ஸ் மட்டும் நான் இங்கே இன்சர்ட் பண்ண வேண்டியதான். ஸோ ஃப்ரம் த பேஸ் we can write டினாமினேட்டர்லேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணணும். தட் இஸ் எக்ஸ் + 2 எக்ஸ் - 5. ஸோ இதை நான் 0க்கு ஈக்குவேட் பண்ணேன்னா x is equal to -2, x is equal to 5. இதே ஆன்சர் தான் நமக்கு இங்கேயும் கிடச்சிருக்கும். ஸோ இதே ஷார்ட்கட் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்ப்ளிட்டிங் த மிடில் டேர்ம் நம்ம ஸ்ப்ளிட்டிங் த மிடில் டேர்ம் அப்படின்னு கொஸ்டின் பேப்பரில் கேட்டாங்கன்னா நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் செகண்ட் சப்டிவிஷன் 2x² + x - 6 is equal to 0. ஸோ இங்கே எக்ஸ் ஸ்கொயருடைய கோஎஃபிஷியன்ட் என்ன இருக்குன்னு பார்க்கணும். ஸோ எக்ஸ் ஸ்கொயருடைய கோஎஃபிஷியன்ட் 2. ஸோ இந்த 2வை இந்த லாஸ்ட் நம்பர் கூட மல்டிப்ளை பண்ணுறோம், இந்த கான்ஸ்டன்ட் டேர்ம் கூட மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ 2 × -6 will give us -12. ஸோ 12க்கான ஃபேக்டர்ஸ் என்னென்னன்றதை பார்க்கணும். ஸோ 2 6s are 12, similarly 6 2s are 12, 3 4s are 12, 4 3s are 12, 12 1s are 12, 1 12s are 12. ஸோ இதில் எந்த நம்பரை சூஸ் பண்ணலாம்? ஸோ தட் when we add we should get 1, when we multiply we should get the dummy variable -12. ஸோ when we multiply we should get -12. ஸோ அப்போ என்ன நம்பர் நம்ம சூஸ் பண்ணலாம்? இங்கே நான் மைனஸ் நான் கொடுத்தேன்னா -4 + 3 -1 வரும். ஸோ அப்போது நான் இது மைனஸ் இங்கே கொடுக்க முடியாது. ஸோ பெட்டர் we can give to -3. ஸோ 4 -3 நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 4 -3 எடுத்தேன்னா ஆட் பண்ணனா எனக்கு 1 வரும், மல்டிப்ளை பண்ணனா எனக்கு -12 கிடச்சிடும். 12க்கான ரூட்ஸ் -3 + 4. ஸோ ஸ்ப்ளிட்டிங் த மிடில் டேர்ம் யூஸ் பண்ணனா 2x² -3x + 4x இல்லையா. ஸோ இங்கே 2 இருக்கிறதால நான் 4x நான் இங்கே எழுதிட்டு இங்கே -3x யூஸ் பண்ணுறேன். ஓகேங்களா, ஏன்னா காமனாக எடுக்க முடியும், ஈஸியாக இருக்கும். அதனால தான் 4 இங்கேயும் -3 இங்கேயும் எழுதிடுறேன். ஸோ இப்போ இந்த ஃபஸ்ட்டு 2 டேர்ம்ஸ்லேருந்து 2xை காமனாக எடுத்துடுறேன். அப்போ என்ன ஆகும்? மிச்சம் x + 2. இந்த நெக்ஸ்ட் 2 டேர்ம்ஸ்லேருந்து -3 காமனாக எடுத்தோன்னா x + 2 is equal to 0. ஸோ இப்போது இந்த ப்ராக்கெட்டும் சேமாக இருக்குது. ஸோ x + 2 ஓவரால் நான் வெளியே காமன் எடுத்தேன்னா ரிமைனிங் 2x - 3 ஈக்குவல் டு 0. ஸோ x is equal to -2, 2x is equal to 3, x is equal to 3/2. ஸோ x equal to -2 and x is equal to 3/2 are the roots. இப்போ இந்த ஆன்சரை ஷார்ட்கட் யூஸ் பண்ணி நம்ம செக் பண்ணலாம். ஸோ நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? -12க்கான ஃபேக்டர்ஸ் -3 + 4. ஸோ டிவைட் பை கொடுக்கணும். இங்கே இந்த ஸ்கொயரை விட்டுணும், 2x மட்டும் இருக்குது. ஸ்கொயர் எடுத்துட்டோன்னா ரிமைனிங் 2x மட்டும் இருக்குது. ஸோ அந்த 2xை எழுதிடுறேன். divide by 2x, divide by 2x. 2 1s are 2 2s are.
ஸோ டினாமினேட்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். 2x minus 3 x plus 2 equal to 0. So x is equal to 3/2, x is equal to minus 2. ஸோ இதே ஆன்சர் தான் நமக்கு இங்கே கிடச்சிருக்கு. Third subdivision, square root of 2x square plus 7x plus 5 root 2 equal to 0. ஸோ இப்போது இங்கே எக்ஸ் ஸ்கொயரோடைய கோஎஃபிஷியன்ட் என்ன இருக்குது? ரூட் 2. ஸோ அந்த ரூட் 2-வை நம்ம இங்கே மல்டிப்ளை பண்ணோம். ஸோ we get 5 root 2 into root 2. So this is equal to 5 root 2 into root 2 is 2. So 5 2s are 10. ஸோ 10க்கான ஃபேக்டர்ஸ் பார்க்கும்போது 2 5s are 10. அதே மாதிரி 1 10s are 10 இருக்குது. ஆட் பண்ணால் எனக்கு +7 கிடைக்கணும். மல்டிப்ளை பண்ணால் எனக்கு இந்த 10 கிடைக்கணும். ஸோ பெட்டர் we can choose 2 and 5. ஸோ 2 and 5 ஆட் பண்ணுனா எனக்கு 7 வருது. ஸோ 2 plus 5. ஸோ we can write this as root 2x square plus 2x plus 5x plus 5 root 2 equal to 0. இப்போது root 2x square plus இந்த 2-வை நம்ம எப்படி எழுதலாம்? root 2 into root 2ன்னு எழுதலாமா? ஸோ root 2 into root 2x plus 5x plus 5 root 2 equal to 0. ஸோ இப்போ நம்ம காமனாக ஒரு root 2வையும் ஒரு எக்ஸையும் நம்ம வெளியே எடுக்கலாம். ஸோ root 2x வெளியே எடுத்துட்டோம்னா ரிமைனிங் x plus root 2. இப்போ இங்கேருந்து 5 நான் காமனாக வெளியே எடுத்துட்டேன்னா x plus root 2 is equal to 0. ஸோ ரெண்டு ப்ராக்கெட்ஸும் எனக்கு கரெக்டாக இருக்குது. ஸோ x plus root 2 சேமாக இருக்கிறதால x plus root 2 காமனாக வெளியே எடுத்தோம்னா ரிமைனிங் root 2x plus 5 equal to 0. ஸோ இது x plus root 2 plus root 2x plus 5 ரெண்டுமே என்ன ஃபேக்டர்ஸ். ஸோ இந்த ஃபேக்டர்ஸை 0க்கு ஈக்குவேட் பண்ணோன்னா எனக்கு ரூட்ஸ் கிடச்சிடும். தட் இஸ் ஜீரோஸ் கிடச்சிடும். ஸோ x is equal to minus root 2, root 2x is equal to minus 5, x is equal to minus 5 divided by root 2. ஸோ இதுதான் என்னுடைய ஆன்சர். ஸோ இதே ஷார்ட்கட் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ டம்மி வேரியபிள் ஷார்ட்கட் நம்ம யூஸ் பண்ணோன்னா 10க்கான ஃபேக்டர்ஸ் 2 5 டிவைட் பை இங்கே இந்த எக்ஸ் ஸ்கொயர் இருக்கு இல்லையா? ஸோ ஸ்கொயர் ரிமூவ் பண்ணிட்டோன்னா வெறும் root 2x. ஸோ root 2x டிவைட் பை root 2x. ஸோ இப்போது இந்த மேலே இந்த 2-வை நான் root 2 into root 2 அப்படின்னு எழுதலாம். கரெக்டுங்களா? ஸோ we can write 2 as root 2 into root 2. ஸோ ஒரு root 2 ஒரு root 2 கேன்சல் ஆகிடும். இங்கே வேறு எதுவுமே நான் கேன்சல் பண்ண முடியாது. ஸோ we can write this as from the denominator நம்ம எழுதணும்னா x plus root 2 into root 2x plus 5 equal to 0. So x is equal to minus root 2, x is equal to minus 5 divided by root 2. சேம் ஆன்சர் தான் நமக்கு கிடைக்குது. ஸோ இப்படி நம்ம க்ராஸ் செக் பண்ணிக்கலாம்.